யோட்டு போடுறீங்களா? இந்த 6 விதி தெரியாம போனா பிரச்சனை வரும். வோட்டர் லிஸ்ட் செக் பண்ணிட்டு தான் போங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். உங்க ஓட்டு உங்க சக்தின்னு நாம எல்லோரும் சொல்றோம் இல்லையா? ஆனா அந்த சக்தியை முழுமையா எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியுமா? வாங்க, ஒரு அதிகாரம் பெற்ற வாக்காளரா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு போறீங்க. ஆனா அங்க போனா மன்னிக்கவும், உங்க ஓட்டை யாரோ ஏற்கனவே போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? நம்மளும் చాలా మందికి நிராசை எதிரவுத்தோந்து. ஆனா நீங்க அப்படி ஏமாற்றத்தோட திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு கையில வச்சிருக்கிற இந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அது எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஓட்டிங் சிஸ்டம் பல மாற்றங்களை பார்த்துருக்கு. பாருங்க, 1989க்கு முன்னாடிலாம் ஓட்டு போடணும்னா உங்களுக்கு 21 வயசு ஆயிருக்கணும். ஆனா 61வது சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் அதை 18ஆ குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1993ல தான் கள்ள ஓட்டுகளை தடுக்கிறதுக்காக டிஎன் சேஷன் அவர்கள் முதல் முறையா போட்டோவோட இருக்கிற கருப்பு வெள்ளை அடையாள அட்டையை கொண்டு வந்தாரு. பிறகு 2010ல டிஜிட்டல் ஆகி இன்னைக்கு நம்ம நவீனமான வண்ண வாக்காளர் அட்டைகளை பயன்படுத்துறோம். இந்த வளர்ச்சி நம்ம தேர்தல் முறையை எவ்வளவு பாதுகாப்பானதா மாத்திருக்குன்னு பாத்தீங்களா? சரி, ஓட்டர் ஐடி கார்டு கைக்கு வந்தாச்சு. உடனே கிளம்பி ஓட்டு போட போயிடுறாமா? கொஞ்சம் பொறுங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க செக் பண்ணியே ஆகணும். இல்லனா உங்க கையில இருக்கிற கார்டு ஒரு சாதாரண பிளாஸ்டிக் அட்டை தான். இதை நல்லா கவனிங்க. உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் இருந்தா பத்தாது. அந்த தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரு கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் உங்களால ஓட்டு போடவே முடியும். அதனால வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னாடியே ஆன்லைன்லயோ இல்ல உங்க பகுதி அலுவலகத்திலேயோ உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப கட்டாயம். பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்துல கூட செக் பண்ணிக்கலாம். மறக்காதீங்க. இப்பதாங்க நாம இந்த டாபிக்கோட மைய பகுதிக்கே வரோம். வாக்குச்சாவடிக்குள்ள உங்களுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இதெல்லாம் வெறும் விதிகள் கிடையாது. உங்க ஓட்ட பாதுகாக்க உங்க கையில இருக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். நம்ம சர்க்கார் படத்துல வர்ற மாதிரி உங்க ஓட்ட வேற யாராச்சும் போட்டுட்டா என்ன செய்வீங்க? இனிமே நீங்க அமைதியா திரும்பி வர வேண்டாம். தேர்தல் நடத்தை விதி 49B உங்களுக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்குது. உங்க அடையாளத்தை அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட நிரூபிச்சு நீங்க டெண்டர் வாக்கு மூலம் வாக்களிக்கலாம். உங்க வாக்கு நிச்சயம் பதிவு செய்யப்படும். இது உங்க உரிமை. 208 இது வெறும் நம்பர் கிடையாது. 2019 பொது தேர்தல்ல 208 பேர் தங்களோட வாக்குரிமை பறிபோன பிறகும் இந்த விதி 49P பயன்படுத்தி தங்களோட ஜனநாயக கடமையை செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த விதி சும்மா புத்தகத்துல மட்டும் இல்ல, நடைமுறையிலும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சில ஓட்டுல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுற தொகுதியில இந்த மாதிரி ஒரு ஓட்டு கூட எவ்வளவு முக்கியம். உங்க உரிமை ஓட்டு போடுறதோட மட்டும் முடிஞ்சிடல. அந்த தேர்தலை நேர்மையா நடத்துறதுலயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. வரிசையில நிக்கிற ஒருத்தர் ஆள்மாறாட்டம் செய்றாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா விதி 49J படி வெறும் ₹2 கட்டணம் செலுத்தி அவரோட அடையாளத்துக்கு சவால் விடலாம். இது உங்களை வாக்குச்சாவடியோட ஒரு பாதுகாவலரா மாத்துது. இவிஎம் மிஷின்ல நீங்க ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டதும் பக்கத்துல இருக்கிற விவிபிஏடி மிஷின்ல ஒரு சீட்டு வரும். அதுல நீங்க யாருக்கு வாக்களித்தீங்கன்னு உறுதிப்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்க அழுத்தின சின்னம் இல்லாம வேற சின்னம் அந்த சீட்ல தெரிஞ்சா ஒரு நொடி கூட தாமதிக்காதீங்க. விதி 49A கீழ் உடனடியா தலைமை அதிகாரிகிட்ட புகார் பண்ணுங்க. உங்க ஓட்ட சரிபார்க்கும் உரிமை இது. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, இவ்ளோ சக்தி வாய்ந்த உரிமை வரும்போது கூடவே ஒரு பெரிய பொறுப்பும் வருது. உங்க புகார் உண்மையா இருக்கணும். வேணும்னே பொய்யான புகார் கொடுத்து தேர்தல் நடைமுறையை சீர்குலைச்சா அபராதம் அல்லது சிறை தண்டனை மாதிரி கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதனால இந்த உரிமையை பொறுப்போட பயன்படுத்துங்க. இவ்ளோ நேரம் நம்ம உரிமைகளை பத்தி பார்த்தோம். சரி, இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கம். வாக்குச்சாவடிக்குள்ள ஒரு வாக்காளரா நம்மளோட கடமைகள் என்ன, ரகசியம் காக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்னு இப்ப பேசலாம். வாக்குரிமையோட அடித்தளமே ரகசியம்தான். விதி 49M படி உங்க வாக்கு யாருக்குன்றத ரகசியமா வச்சுக்கிறது உங்க கடமை. வாக்குச்சாவடிக்குள்ள செல்போன் எடுத்துட்டு போகக்கூடாது. யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வெளியில வந்து யாரிடமும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியம்தான் நம்ம ஜனநாயகத்தோட ஆணிவேர். இவ்வளவு உரிமைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா இந்த வாக்குரிமைன்றது உண்மையில என்ன? அது நம்ம அடிப்படை உரிமையா அல்லது வேற ஏதாவது ஒண்ணா? இந்த முக்கியமான சட்ட வேறுபாட்டை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்மள பல பேர் வாக்களிக்கிறத நம்ம அடிப்படை உரிமைன்னு நினைக்கிறோம். ஆனா சட்டப்படி அது ஒரு அரசியலமைப்பு உரிமை. என்ன வித்தியாசம்? பேச்சுரிமை மாதிரி அடிப்படை உரிமைகள் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாதவை. ஆனா வாக்களிக்கிறது போன்ற அரசியலமைப்பு உரிமைகள் சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு.
இந்த சக்தி வாய்ந்த வரி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடுது. நம்ம வாக்குன்றது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது நம்ம தேசப்பற்றோட ஒரு வெளிப்பாடு, நம்ம ஜனநாயகத்தின் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையோட அடையாளம். இப்போ உங்க உரிமைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வெறும் தகவல் இல்ல, இது ஒரு சக்தி. அடுத்த தேர்தல்ல நீங்க ஒரு சாதாரண வாக்காளரா இல்லாம அதிகாரம் பெற்ற விவரம் தெரிஞ்ச ஒரு குடிமகனா வாக்குச்சாவடிக்கு போவீங்களா? இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து எல்லாரையும் சக்தி வாய்ந்த வாக்காளர்களா மாத்துங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஓட்டு போடுறதுக்கான குறைந்தபட்ச வயது என்ன? A 16, B 18 இல்ல C 21? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.